பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இன்று நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய அழைப்பு. தேவன் யாரை அழைக்கிறார் என்று நாம் பார்ப்போம். யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்பதை இன்று நாம் பார்ப்போம். நாம் 1 சாமுவேல் 16 7ஆம் வசனத்தை பார்ப்பதற்கு முன் உங்களோட ஒரு சிறிய கதை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு சபையில் சபையின் மூப்பர்களெல்லாம் கூடி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாம் சண்டே ஸ்கூலை ஆரம்பிக்க வேண்டும். புது சபை, சண்டே ஸ்கூல் இல்லை, பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகள் அந்த சபையில். அப்ப அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு ஒரு சபையார் கேட்டாரா, ஒரு சபையின் மூப்பர், பாஸ்டர் நம்ம ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் பாஸ்டர், ஆனா யார் படிச்சு கொடுக்கிறது பாஸ்டர், ஒரு டீச்சர் நமக்கு. அப்ப அவர்கள் சிரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூப்பர் சொன்னாரா, பாஸ்டர் நம்ம சபையில் தான் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க பாஸ்டர், ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள படிச்சு கொடுக்க சொல்லுவோம். அவங்களுக்கு அவங்க பயிற்சிலாம் பெற்று இருக்கிறாங்க, ரொம்ப அனுபவம் இருக்குது. நல்ல ஒரு எண்ணம் தான். உடனே அந்த வாரத்தில் பாஸ்டர் ஒரு மூப்பரும் அந்த டீச்சர் வீட்டுக்கு போனார். அந்த டீச்சரை சந்திச்சு பாஸ்டர் சொன்னாரா, நம்ம கோயிலில் சண்டே ஸ்கூல் இல்லை, நம்ம சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம், நீங்கள் வந்து படிச்சு கொடுக்க முடியுமா? அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்குறீங்க பாஸ்டர்? இல்லை, நீங்கள் நம்ம சபையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டும் தான் டீச்சராக இருக்கிறீங்க, வேறு டீச்சரே இல்லை, உங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது, நீங்கள் பயிற்சிலாம் பெற்று இருக்கிறீங்க. ஆனால் அந்த டீச்சருக்கு அந்த ஒரு சண்டே படிச்சு கொடுக்கணும் அந்த ஒரு வாஞ்ச இல்லை பாருங்க. ஆனால் பாஸ்டர் அந்த மூப்பரும் கட்டாயப்படுத்தினீங்கன்னா சொன்னாங்களா, பரவாயில்ல பாஸ்டர் நான் படிச்சு கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கட்டாயப்படுத்துறதுனால படிச்சு கொடுக்குறேன் பாஸ்டர், வீட்டுக்கு வந்திருக்கீங்க வேற. சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. முதல்ல சில மாதங்களில் டீச்சர் தவறாம சண்டே ஸ்கூலில் படித்து நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்புறம் போக 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 திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரமா, பாஸ்டர் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வர முடியாது பாஸ்டர், அதனால நீங்கள் சண்டே ஸ்கூல் நடத்த முடியாது பாஸ்டர், நீங்கள் சொல்லிடுங்க பாஸ்டர். அப்புறம் சில வாரங்கள் பிறகு, பாஸ்டர் நான் கோயிலுக்கு வருவேன், ஆனால் அது பிறகு வேலை இருக்குது பாஸ்டர், நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சண்டே ஸ்கூலில். அப்போ ஒரு வாரம் சண்டே ஸ்கூலு, 2 வாரம் சண்டே ஸ்கூலு இராது, சில வேலை 3 வாரம் சண்டே ஸ்கூல், அப்புறம் 1 வாரம் சண்டே ஸ்கூலு இருக்காது. அப்போ வரப்பிள்ளைங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ வரப்பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இது ஊழியம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க ஊழியம், டீச்சரு அப்படி மனபாரத்துடன் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவதாக தெரியவில்லை, எங்களுக்கு ஒரு சரியான டீச்சர் நீ காண்பிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு டீச்சரை நீ காண்பிக்க வேண்டும். ஆனால் ஸ்கூலில் அந்த சபையில் ஒரே ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். அடுத்த வாரம் அங்கே பாஸ்டர் சபையை சந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆரம்பிக்கு பிறகு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு தாராளமாக 60 வயசு இருக்கும். அப்போ அந்த அம்மா பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நான் உங்களுக்கு பேசலாமா பாஸ்டர்? அப்போ பேசலாமா பாஸ்டர், நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் வேணும்ன்ட்டு நீங்கள் தேடி கொண்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் படிச்சு கொடுக்கலாமா பாஸ்டர்? எனக்கு சண்டே படிச்சு கொடுக்க ரொம்ப ஆசை பாஸ்டர். அப்படி பாஸ்டர் அந்த வயசானம்மா பார்த்தா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இவங்க சண்டே ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி சண்டே ஸ்கூல் எங்கேயாவது படிச்சு கொடுத்துருக்கீங்களாமா? இல்லை பாஸ்டர், அந்த அனுபவமே இல்லை பாஸ்டர், ஏன்னா நீங்கள் அந்த ஊழியத்தை கொடுங்க பாஸ்டர், நான் கட்டாயமாக எடுத்து நான் பொறுப்பாக நான் நடத்துவேன். இல்லைம்மா நான் ஒரு வாரம் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த தாயுடன் அவர் பேசிக்கொண்டு அந்த பாச பேசும்போது
அந்த பாஸ்டருக்குள் ஒரு சத்தம், இவள் தான், இவள் தான். ஆனா பாஸ் ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்க. தான் பேசும்போது அந்த ஒரு சத்தம், இவள் தான், இவள் தான். அப்போ அந்த பாஸ்டர் அடுத்த பரவாயில்ல நீங்க படிச்சு கொடுக்கலாமா? அப்போ டீச்சர் சொல்லிட்டாங்க, பழைய டீச்சர்கிட்ட, நீங்க ரொம்ப வேலையா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் விலகிடுங்க, இந்த தாயார் படிச்சு கொடுக்கட்டும். அந்த டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை விட்டாங்கன்ட்டு. இந்த டீச்சர், இந்த வயதான அம்மா ஒவ்வொரு வாரம் தவறாம, மழை பெஞ்சாலும் சரிதான், வெயில் அடித்தாலும் சரிதான், ஒவ்வொரு வாரம் தவறாம கோயிலுக்கு வந்துடுவாங்க. கோயில் ஆரம்பம் முடிஞ்ச பிறகு சண்டே ஸ்கூல். அப்படியே ஒரு பிள்ளை சண்டே ஸ்கூல் வராட்டி அந்த பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு என்ன ஆச்சு, பிள்ளை சண்டே ஸ்கூல் வரலையே, சீக்கா. அப்போ அந்த மனபாரம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் படித்து கொடுத்து சண்டே ஸ்கூல் நடத்தினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் வர ஆரம்பித்தார். சண்டே ஸ்கூல் மூலியமும் வளர்ந்தது. அந்த மனபாரம் பாருங்க. நான் படிக்க ஆரம்பித்து அதை ஆரம்பிக்கும் போது பாஸ்டர், சபையின் மூப்பர், நம்ம சபையில் டீச்சர் இருக்கிறாங்க, நம்ம கவலைப்படணும் பாருங்க. டீச்சர் அவங்க பயிற்சி பெற்று இருக்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னே அவங்கள நினைச்சாங்க, இந்த டீச்சர் தான் இந்த ஊழியத்துக்கு சரியான வேல் என்று. ஆனால் தேவன் இந்த வயதான தாயர் எடுத்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். நாம இன்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் எப்படி தாவீதை அழைத்தார். தாவீது ஒரு சாதாரணமான ஒரு மேய்ப்பன், 8வது மகன். ஜெஸ்ஸிக்கு 8 மகன்கள். இவன் தாவீது கடைசி மகன். அவனை தேவன் தெரிந்து எடுத்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அங்கே சவுல் ராஜாவை புறக்கணித்த பிறகு இங்கே தேவன் அங்கே சாமுவேலை அழைத்து, நீ பெத்லகேமுக்கு போ, நான் ஜெஸ்ஸியின் மகன்களில் ஒருவனை நான் தெரிந்து எடுத்திருக்கிறேன், நீ போ, நான் காண்பிப்பேன், நீ அபிஷேகம் செய். I will show you. You don't decide. I will show you and you just anoint. நான் உனக்கு காண்பிப்பேன், நான் உனக்கு காண்பிப்பேன், நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவாக. அவ போறாரு. அப்ப பலிலாம் கொடுத்த பிறகு விருந்து நான் பார்க்க 6ஆம் வசனம், அவர்கள் வந்த போது அவன் எலிபாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாகும் என்றான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனா இருக்குமோ என்றால், அங்கே நான் பார்க்கிறோம் ஜெஸ்ஸி மகன்கள், மூத்த 3 மகன்கள் அங்கே போர் வீரர்களாக அங்கே பணி செய்து கொண்டு வந்தார்கள். அப்போது அங்கே சாமுவேல் இந்த மூத்த மகனை பார்த்த உடனே இவனதான் இருக்குமோ. மூத்த மகன் பாருங்க, மூத்த மகன் போர் வீரர். அப்ப அவருக்குள்ள இவனதான் இருக்குமோ. அப்ப அதுக்கு தேவன் என்ன சொன்னார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அங்கே சாமுவேல் அங்கே மூத்த மகனுடைய முகத்தை பார்த்தான், வளர்ச்சியை பார்த்தான். அவனுக்கு ஒரு எண்ணம், இவனாதான் இருக்குமோ. பாஸ்டர் பாருங்க, ஓ டீச்சர், அவங்க நல்ல அனுபவம், பயிற்சிக்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்க தான் சரியான சண்டே ஸ்கூல் டீச்சர். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பாரம் இல்லை பாருங்க.
அவங்களுக்கு தேவன் அந்த அழைப்பையும் கொடுக்கல. நான் வரைக்கும் சில வேளையில நாம ஊழியத்துக்கு நாம ஜனங்களை ஊழியக்காரர்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் எப்படி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? ஊழியக்காரர்கள் நாம் சொல்லும் போது பாசம் மட்டுமல்ல, நாம் சபையில் நாம் ஊழியம் செய்யும் போது நாம் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் எப்படி நாம தெரிந்து எடுக்கிறோம்? பல ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய மகாசா சபை ஆராதனையில் திடீரென்று பாட்டு நடத்தினவர்கள், துதி பாடல்கள் நடத்தினவர்கள், வாசியங்களை வாசிக்கிறவர்கள் எல்லாம் அப்படியே விலகினார். அவங்க நம்முடைய கிளை சபையை செயின்ட் பீட்டர்ஸ் அந்த சபையில் செஞ்சுட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த சபைக்கு நாங்கள் போகிறோம். அப்போ நம்ம புதுதாக அந்த சபையை நம்ம மிஷனரி டிஸ்ட்ரிக்டாக நம்ம ஆக்கினோம். அப்போ இவங்கெல்லாம் நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே போய் நாங்கள் உதவி செய்கிறோங்க. அப்போ இங்கே வாசிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, முன்னுக்கு நின்று பாட்டு நடத்துறவங்களுக்கும் ஆள் இல்லை, நடத்துறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ சில சபையில் கேட்டாங்க, பாஸ்டர் என்ன செய்யுது பாஸ்டர், எல்லாம் போயிட்டாங்க பாஸ்டர், பாட்டு நடத்துறதுக்கும் ஆள் இல்லை, வாசிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க இருக்கிறீங்க, நீங்க பாட்டு நடத்துங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள அந்த மன பாரம் எனக்கு தெரியும், நல்ல அனுபவம். நான் எப்படி பார்க்குறேன் பாருங்க, ஒவ்வொரு வாரம் ஆதரவு பங்கு பெறுவதும் இவங்க அவங்க தேவன் மேல் வைத்திருக்க அன்பு, விசுவாசம் நீங்க நடத்துங்க. அப்ப முன்னுக்கு வந்து ஒரு சில தாயார்கள் பாட்டை நடத்தினார். ஏன்னா அவங்க பாட்டு நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முழு இருதயத்துடன் தேவனை அவர்கள் வாழ்த்தி பாடினார். வாத்தியங்களை வாசிப்பதற்கு ஆள் இல்லை. அப்ப சொன்ன அந்த எமிலி சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள், ஒரு 4-5 வயசா இருக்கும். அந்த மால் அடிக்கிறதுக்குள்ள அவங்க கால் எட்டாது. நீங்க வாசிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தான் வாசிக்க தெரியுமா, வாசிக்கிட்டோம். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த எமிலிய அவர்களுக்கு தேவன் அந்த சிறு பிள்ளைகளாக இருந்த போதிலும் அவர்கள் வாத்தியங்களை வாசிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை, ஒரு மன பாரம் பாருங்க. சிறு பிள்ளைகள் தான். கோயிலுக்கு போனோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நன்றாக வாசிக்கிறார்கள். பாட்டு நடத்துவதற்கும் சில தாயார்கள் முன் நின்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். நான் பொதுவாக எல்லாம் போயிட்டாங்க, என்ன செய்யறது? யார் நல்லா வாத்தியங்களை வாசிப்பார்கள்? யார் நல்லா பாட்டு போடுவாங்க? இல்ல, நாம் சில நாம அவங்க முகத்தை நாம் பறிக்கிறோம், அவர்களுடைய அனுபவத்தை நாம் பறிக்கிறோம். நாம் யாரை தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் அழைக்கிறோம்? நான் பேருக்க சில சபைக்கு பாட்டு நடத்துறவங்க பாட்டு நடத்துவாங்க. அந்த துதி பாடல் முடிஞ்ச உடனே கொண்டு போயிடுவாங்க, அப்புறம் காண போயிடுவாங்க. இன்னும் சில சபைக்கு நான் போகும்போது பாஸ்டர் அந்த பிரதர் பாட்டு நடத்தினா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர் நடத்துவார் பாஸ்டர், அவர் குரல் பாஸ்டர். அந்த சகோதரி பாட்டு நடத்துறாங்கன்னா பாஸ்டர் அவங்க குரல் பாஸ்டர் பி சுசிலா போல இனிமையா இருக்கும் பாஸ்டர், நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் பாஸ்டர். பாட்டு நடத்தவொன்னு அவங்க அப்படியே ஆயிடும். நான் சில சபைக்கு நான் போயிருக்கேன், சில ஆராய பங்கு போயிட்டு இருக்கேன். அவங்க பாட்டு நடத்தும் பொழுது அந்த ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள் அவர்கள் கண்ணீர் அப்படியே வடியும். ஏனென்றால் அந்த பாட்டை நடத்துகிற சகோதரர் சகோதரி சபையார் அவர்களை பார்க்க வேண்டும், சபையார் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்றல்ல, அவர்களை பொறுத்த மட்டும் சபையார் தேவனை பார்க்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை வாழ்த்த வேண்டும்.
என்னை அல்ல தேவனை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் துதிப்பாடலை நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், நாம் முகத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே தேவன் சொல்கிறார் பாருங்க, மனுஷன் பார்க்கும்படி நான் பாரேன். மனுஷர் பார்க்கும்படி நான் பாரேன். மனுஷன் பார்க்கும்படி நான் பாரேன். நாம் பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷனோ எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமியன் நினைச்சான் இவனை தான் இருக்குமோ, போர் வீரர், மூத்த மகன், நல்ல வளர்ச்சி, நான் இவனை புறக்கணித்து விட்டேன். இவன் அல்ல. 7 மகன்களும் அப்படி முன்னுக்கு ஒருத்தர் பார்க்கிறாரு. தேவன் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. அப்ப சாமுவேல் கேட்கிறாரு பாருங்க, இதுதான் 7 பிள்ளைங்க, 7 மகனுங்க தானே. அப்புறம் ஜெய் சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சல் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆடு மேய்ச்சிருக்கான். கடைசி மகன் பாருங்க, ஜெஸ்ஸி தாவீதை அந்த பலிக்கு, அந்த விருந்துக்கு அழைக்கவில்லை. கடைசி மகன் தானே, கடவுள் அவரே தெரிஞ்சிருக்க போறாரு. இன்னும் 7 மகன்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த போர் வீரர்கள்ல, சவுல் அரசனுடைய பட்டாளத்தில் பணி செய்து கொண்டு வருகிற மகன்கள் இருக்கிறார்கள். கட்டாயமாக அவங்க அனைவரும் இந்த 3 மகன்களில் ஒருவரை தேவன் தெரிந்து கொள்வார், அபிஷேகம் பண்ணுவார். ஆனா அவன் தாவீதை பத்தி நினைக்கவே இல்லை. ஜெஸ்ஸி நினைக்கவே இல்லை பாருங்க. ஜெஸ்ஸி சொல்ல, ஐயா நில்லுங்க, எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான். ஜெஸ்ஸி சொல்ல பாருங்க. சாமுவேல் கேட்கிறார், இதான் 7 பிள்ளைங்க தானே. அப்புறம் தான் ஜெஸ்ஸி சொல்றாரு, ஒரு மகன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சல் இருக்கிறான். அவன் அநேகமாக கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ள வந்தாரு. அண்ணா சாமி சொல்றான், அவனை கொண்டு வா. அவனை அழைத்து கொண்டு வந்த பிறகு தேவன் கூறுகிறான், இவன் தான். இதற்காக தேவன் 7 மகன்களை அர்ப்பணித்த பிறகு ரிஜெக்ஷன், தாவீதை தெரிந்து கொண்டார். நான் பாருங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறாங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக அவனை தலைவனாக கட்டளை இடுவார். மணி வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, a man after the heart of God. நான் பாருங்க, நாம யாரை தேவன் அழைக்கிறார் என்றால், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேவன் அழைக்கிறார். God calls those who are after the heart of God, those who are determined to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்ய அந்த மனபாரம் உள்ளவர்களை தேவன் அழைக்கிறார். நான் பார்க்க அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அழைத்து ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ராஜாக்களில் அவன் சிறந்த ஒரு ராஜாவாக இன்று நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் தாவீது அவனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாக, because David's heart was after the heart of God.
நாம் படிக்கிறோம், நாம் ஊழியத்துக்கு நாம் ஜனங்களை அழைக்கும் பொழுது, அது நாம் ஊழியத்தில் நாம் பங்கு பெறும் போது நம்மை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். நான் ஒருவரை அழைக்கிறேன், அவருடைய ஆத்மா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, சமுதாயத்தில் பேரும் புகழப்பட்டவராக இருக்கலாம். ஊழியத்துக்கும் சமுதாயத்தில் நாம் செய்யும் ஊழியங்கள் ரொம்ப வித்தியாசம், வேலை செய்வது ரொம்ப வித்தியாசம். நல்ல டீச்சரா இருக்கலாம், ஆனா சண்டே ஸ்கூல் டீச்சரா தலைவர் இருக்க முடியாது. ஏன்னால் சபையில் நாம ஈடுபடுவது இது ஒரு ஆத்ம போராட்டம். இந்த ஆத்ம போராட்டத்தில் நாம் எப்படி நாம வெல்ல முடியும் என்றால் தேவனுடைய பலத்தினால் மட்டுமே. ஆகையால் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் முழங்காலில் நின்று தேவனுடைய பலத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை அவர்கள் நாட வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, இனி நான் அல்ல, ஆம் ஆண்டவர், நான் நன்றாக படித்திருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர் என்னை வழி நடத்தும். உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும், என்னை வழி நடத்த வேண்டும். நாம் தேவனுடைய இதயத்தை, நாம் அவருடைய சித்தத்தை நாம் நாட வேண்டும். We must look, seek the will of God. We must have the heart of God. அப்படியே நாம் அழைக்க வேண்டும். நாம் ஊழியத்தில் பங்கு பெறும் பொழுது அந்த இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும், அந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும், அந்த வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், நான் அவரை கனம் பண்ண வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். நாம் படிக்கிறோம், யோவானை நாம் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் கூறுகிறார், he must increase, I must decrease. அவர் பெருக வேண்டும், தேவன் பெருக வேண்டும், இயேசு மகிமைப்பட வேண்டும், நான் அல்ல. அந்த இடத்தில் நாம ஊழியத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது தேவன் கட்டாயமாக நம்மளையும் நாம் செய்யும் ஊழியத்தையும் அவர் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். நான் கூறினேன், பாஸ்டர் நினைச்சார், பாஸ்டர் தமிழ் மூப்பர்கள் நினைத்தார்கள் டீச்சர் அனுபவம் இவர்களாக தான் இருக்கணும் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு. ஆனால் தேவன் சொன்னார், நான் அந்த டீச்சரை நான் அழைக்கல, தாயரை நான் அழைத்திருக்கேன். So you must be open-minded. You must be open when you talk about God's ministry. You have to allow God to do the selection. நாம் தேவன் தெரிந்து கொள்ளும், நாம் ஊழியக்காரர்கள், அது எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரிதான், சபையில் தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, தெரிந்தெடுக்கும் பொழுது அந்த ஊழியம் கட்டாயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக, அந்த ஊழியம் கட்டாயமாக வளரும், அந்த ஊழியம் தேவனுக்கு மகிமையும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறான்? நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, அப்படிப்பட்டவர்களை தேவன் அழைக்கிறார், தெரிந்து எடுப்பார். தேவன் சாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே